சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல நாம இப்ப சதயம் விழாவை, அதாவது அப்பர் குருபூசை தினம் என்பதனால சித்திரை சதயத்தை மிக அழகாக 9ஆம் திருமுறையோடு கொண்டாட இருக்கின்றோம். ஏன்னா எல்லா திருமுறைகளும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது, அது சிவம். அவங்க சொன்ன விதமும் ஒரே மாதிரி இருக்கு, சொல்கின்ற பொருளும் ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு இடத்துலயும் ஒப்பு நோக்கி கொண்டுதான் வந்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு அப்பர் பெருமான சிந்திக்காம வேற என்னைக்கு சிந்திக்கிறது இல்லையா? அதனால 9ஆம் திருமுறையில் அப்பர் பெருமானின் தாக்கம் என்ற ஒரு குறிப்பின் மூலமாக சித்திரை சதய அப்பர் விழாவாக, குருபூசை விழாவாக இன்றைய நிகழ்வு நமக்கு அப்பர் பெருமானின் குருவருளும், அதே நேரத்துல 9 ஆசிரியர்களுடைய குருவருளும் துணை நிற்க இன்று அமைய போகின்றது. இந்த பொழிவை நமக்கு கொடுப்பதற்காக நம்ம மன்றத்திற்கு புதியவர்கள் அல்ல, நமக்கு ஏற்கனவே பொழிவுகள் கொடுத்து நிறைய பேருடைய புகழ்ச்சியை பெற்ற அம்மா அவர்கள்தான் சிவ தேவகுஞ்சரி அம்மா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அம்மா ஓய்வு பெற்ற ஆசிரியை அப்படிங்கிறதுனால அவங்களுடைய அந்த சொல்கின்ற பாங்குல இருந்தே எவ்வளவு அழகா பொறுமையா நமக்கு ஒவ்வொன்றும் புரியும் விதமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது நமக்கு தெரியும். சென்னையில் இருந்து நம்மோடு அம்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அப்பர் பெருமானுடைய குரு பூசை விழாவை கொண்டாடுவதற்காக. தாமதிக்காமல் அம்மாவிடம் மேடை ஒப்படைக்கின்றேன். அம்மா சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். விநாயக துதி. பிடியதன்னொருமை கொளமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் பலி வலமுறையிறையே. நால்வர் துதி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்விடப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழித்திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ்ந்திட தமிழ் வேதம் எனப்படும் 12 திருமுறைகளை பற்றி தெரிந்து கொள்ளும் விதமாக இதற்கு தூண்டுகோலாய் விளங்கும் நம் தமர் ஊரான் என்ற மையத்தை ஏற்படுத்தி சைவத்துக்கும் சிவத்துக்கும் தமிழுக்கும் தொண்டு செய்து வரும் திருமதி சிவலாவண்ய அருள் அம்மா அவர்களை பணிவுடனே வணங்கி தொடங்குகின்றேன். இதற்கு உறுதுணையாக இருக்கும் எனது தாய், தந்தை மற்றும் எனது கணவர் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் வேதத்தை, அதாவது திருமுறையை பரப்பும் முகமாக பல பல தலைப்புகளிலே பல பல நோக்கிலே பல அடியார்கள் பேசி வருகிறார்கள். இன்று எனக்கு பணித்த தலைப்பானது அப்பர் பெருமானின் தாக்கம் 9ஆம் திருமுறையில் என்பதாகும். எனவே இதை பற்றி சற்றே சிந்திக்கலாம். இன்று அப்பர் குருபூஜை அல்லவா? நான் மிகவும் பேறு பெற்றவள். எங்கோ நான் புண்ணியம் செய்திருக்கிறேன். அதனால்தான் இந்த தலைப்பு அப்பர் குருபூஜை அன்னைக்கு எனக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. அப்பர் என்று திருஞான சம்பந்த சுவாமிகளால் அழைக்கப்பட்ட திருநாவுக்கரசரின் இயற்பெயர் மருள் நீக்கியார். மருள் என்றால் மயக்கம், மக்களின் மனமயக்கத்தை நீக்குபவர் என்று பொருள். அவர் திருநாவுக்கு அரசர் என்று அழைக்கப்படுவதால் அவருடைய தாக்கம் இருக்கிறதா என்று ஆராய்வதற்கு அவசியமே இல்லை. தமிழ் வேதம் எனப்படும் 12 திருமுறைகள் மட்டுமல்ல, தமிழின் சுவை அறிந்து பாடப்பெற்ற பாமாலைகள் அனைத்திலுமே அவருடைய தாக்கம் இருக்கத்தான் செய்யும்.
அந்த தாக்கம் எவ்வளவு என்பதையும் கண்டறிய இயலாது. அதை அறிந்து கொள்ளவே பல பிறவிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அத்தனை பிறவிகளிலும் திருமுறைகள் மட்டுமல்ல, தமிழ் முறை தமிழ் மறை நன்னூல்கள் அனைத்தையும் ஓதி உணரும் வரம் பெற்றிருக்க வேண்டும். இப்பிறவியில் அதை பற்றி சிறு துளி சிந்திக்க கிடைத்தமைக்கு என் பூர்வ புண்ணியமே காரணமானது என கருதுகிறேன். 9ஆம் திருமுறையில் அப்பர் சுவாமிகளின் தாக்கத்தை சிந்திக்கும் முன்பாக அவர் தம் வாழ்க்கை வரலாறு பற்றி சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். 9ஆம் திருமுறையில் அப்பர் பெருமானின் தாக்கம். இன்று அப்பருக்கு ஒரு பூஜை. எனவே அவரின் வாழ்க்கை வரலாறை பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் சிறந்தது. அவர் வாழ்க்கை வெறும் வரலாறு மட்டுமல்ல, புராணம் என்று சொல்லக்கூடிய தன்மையதாகும். பல்லவ நாட்டிலே திருமுனைப்பாடி என்ற பெரிய ஊர் இருக்கிறது, பெண்ணை ஆற்றங்கரையிலே. இத்தலமானது சைவ நெறியை நிலைநிறுத்திய சைவ சமய குரவர் 4வருள் 2 தோன்றிய பெருமையுடையதாகும். ஆம், திருநாவுக்கரசரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் தோன்றிய தலமாகும். இத்திருமுனைப்பாடியில் உள்ளடங்கிய ஒரு மகத்தான சிவத்தலம் உள்ளது. அதற்கு திருவாமூர் என்ற பெயர். இத்திருவாமூர் தலத்திலே உயர் வேளாண் மரபிலே குறுக்கையர் குடியிலே புகழானார் மாதினியார் தம்பதியருக்கு சைவம் ஓங்கிடவும் தமிழ் செழிக்கவும் திருசடையான் அருள் வடிவமாக 2வது மகவாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. தம்பதியர் அவ்வருள் புத்திரனுக்கு மருள் நீக்கியார் என்ற பெயரிட்டனர். என்ன ஒரு தீர்க்க தரிசனம் பார்த்தீர்களா? மனித குலத்தின் மயக்கம் நீக்க வல்லவர் என்று அப்போதே உணர்ந்து பெயரிட்டனர் அவர் பெற்றோர்கள். இவருக்கு முன் தோன்றியவர்தான் திலகவதி அம்மையார். நற்பண்புகளுக்கெல்லாம் திலகம் போன்று விளங்கியவர். இருவருமே கல்வி கேள்விகளில் மேம்பட்டு சகலகல்லா வல்லவர்களாக விளங்கினர். வருடங்கள் கடந்து சென்று கன்னிப் பருவமும் வந்தது திலகவதி அம்மையாருக்கு. புதல்விக்கு மனம் முடிக்க தம்பதியர் முடிவு செய்திருந்தனர். மணமகளாக தேர்வு செய்யப்பட்டவர் மணமகனாக பல்லவ மன்னனின் சேனாதிபதியாக விளங்கிய கலிப்பகையார் என்பவர். இந்நிலையில் விதியின் விளையாட்டு போல தந்தை புகழானார் விண்ணுலகை அடைந்தார். தாய் மாதினியாரும் கணவனின் உயிரிலே கலந்திருந்ததால் அவரும் தன் உயிரை பிரித்து தன் கணவருடன் சேர்ந்து விட்டார். தாழாத துயருற்ற நிலையில் மற்றும் ஓர் நிகழ்வும் நடந்துவிட்டது. திலகவதி அம்மையாருக்கு மனம் முடிக்க இருந்த கலிப்பகையாரும் இறந்து விட்டார். என்ன செய்வதென்று அறியா திலகவதியார் தானும் இறந்துவிட எண்ணினார். ஒரு கணம் தன் சகோதரன் மருள் நீக்கியாரை சிந்தித்தார். அளவற்ற கருணை கொண்டு அன்பு மேலிட தன் மங்கள அணிகளை களைந்து மனத்தவம் புரியும் மங்கையர் திலகமாக மாறி வாழ முனைந்தார். திருவாமூரில் பல தர்ம தலங்களை உருவாக்கி, சாலைகளை செப்பனிட்டு, அழகிய சோலைகளை உருவாக்கி, அன்னதானங்கள் செய்து, விருந்தினர்களை உபசரித்து, உண்பித்து, வேண்டியது கொடுத்து, பாகுபாடின்றி செய்து வந்தனர் இருவருமே. சிந்தனைகளில் சிக்கி உலக வாழ்க்கையை விட்டு அகல சமண மதமே சிறந்தது என்று மனமயக்கத்தில் ஆழ்ந்தார் நம் மருள் நீக்கியார். பாடலிபுத்திரம் சென்று அச்சமயத்தில் சேர்ந்து சமண நூல்களை கற்றறிந்து பௌத்தர்களை வாதில் வென்று சமணமத தலைமை பொறுப்பையும் ஏற்று தருமசேனர் என்ற பட்டணமும் பெற்றார். தமக்கையார் திலகவதி அம்மையாரோ திரு அதிகை வீரட்டானத்தில் மடம் அமைத்து சிவத்தொண்டு ஆற்றி வந்தார். அவ்வேளையில்தான் மருள் நீக்கியார் சமண மதத்திலே மூழ்கிவிட்டார் என்ற செய்தி கேட்டு சொல்லவியலா துயருற்று எம்பெருமானிடம் முறையிட்டு விண்ணப்பித்தார்.
எம் பெருமானும் தக்க சமயம் வரும், அதுவரை பொறுப்பாயாக என்று அருளி மறைந்தார். சிறிது காலம் சென்றபின் மருள் நீக்கியாரை ஆட்கொள்வதற்காக எம்பெருமான் அவருக்கு சூளை நோயை கொடுத்து அருளினார். எந்த மருத்துவத்துக்கும் கட்டுப்பாடு இல்லாத ஒரு நோயாக அது இருந்தது. தமக்கைக்கு செய்தி சொல்லி அனுப்ப தமக்கையார் திருவதிகை வீரட்டானத்துக்கு வரப்பணித்தார். தமக்கையார் கட்டளைப்படி வீரட்டானம் வந்து சகோதரியிடம் திருநீறு பெற்று வீரட்டானத்துறை அம்மானின் சன்னதியில் கூற்றாயினவாறு விளக்ககலீர், கொடுமை பல செய்தன நானறியேன், ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும், தோற்றாதென்பயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட, ஆற்றே நடியே நதிகை கெடில விரட்டான துறை அம்மானே என்று தொடங்கும் பதிகத்தை பாடினார். அந்த பதிகம் பாடி முடித்தவுடன் சூளை நோய் முழுவதுமாக குணமாக பெற்றார். அது முதல் சிவமே தவமாக, தவமே சிவமாக மாறப்பெற்றார். ஆயினும் சமணர்களால் பலவாறு துன்புறுத்தப்பட்டு ஒவ்வொன்றையும் சிவபெருமான் அருளாலே கடந்து வந்து இறுதியிலே திருப்புகலூர் என்னும் திருத்தலத்தில் முக்தி அடைந்தார். அப்பர் பெருமான் அருளி செய்த பாடல்களை 4, 5 மற்றும் 6ஆம் திருமுறைகளிலே காணலாம். 4ஆம் திருமுறையில் 114 பதிகங்களும், 5ஆம் திருமுறையில் 100 பதிகங்களும், 6ஆம் திருமுறையில் 99 பதிகங்களும் ஆக மொத்தம் அப்பர் பெருமான் அருளி செய்தது 313 பதிகங்கள், மொத்தம் 3130 பாடல்கள். ஆனால் அவர் அருளி செய்ததோ 30,000 பாடல்கள் என்று கூறுகின்றனர். நமக்கு கிடைத்தது 3130 பாடல்களே. நம்பியாண்டார் நம்பி அருளால் அடிகளாரின் கூற்றுப்படி காலத்திலே முந்தியதும் காலத்துக்கு எல்லா விதத்திலும் ஒவ்வாததையும் விடுத்து நம் பெருமான் அருளியதே மீதமாக நமக்கு கிடைத்துள்ளது. இனி அப்பர் பெருமானின் தாக்கம். எவ்வாறு 9ஆம் திருமுறையில் பொருந்தி இருக்கிறது என்பதை சிந்திப்போம். முதலாவதாக அப்பர் பெருமான் தம் 4வது திருமுறையில் 7வது பதிகமான திருக்கச்சி ஏகம்பம் என்ற பதிகத்தில் முதல் பாடலில் முதல் வரியில் கரவாடும் வன்னெஞ்சற்கு அரியானை கரவற்பால், கரவாடும் நெஞ்சற்கு அரியானை என்று தொடங்குகிறார். கரவு என்றால் மறைத்தல் என்று பொருள். மறைத்து பேசும் நெஞ்சம் உடையவருக்கு எம்பெருமான் மிகவும் அரியவனாகவும், அதாவது தேடினாலும் கிடைக்காதவனாகவும் இருக்கிறார் என்கிறார். இந்த வரியின் தாக்கமே 9ஆம் திருமுறையில் கருவூரார், கருவூர் தேவர் என்று அழைக்கப்படும் கருவூராரின் பதிகமான தஞ்சை ராஜராஜேஸ்வர பதிகத்தில் வஞ்சகர் நெஞ்சகத்து ஒழிப்பார், அதாவது 2வது வரியிலே நான் கோடிட்டு காண்பித்திருக்கிறேன். வஞ்சகர் நெஞ்சகத்து ஒழிப்பார் என்பதிலே காணப்படுகிறது. அடுத்ததாக நம்
திருத்தாண்டக தேவரான அப்பர் பெருமான் தம்முடைய 6வது திருமுறையிலே 30வது திருவாரூர் திருத்தாண்டக பதிகத்திலே 6வது பாடலில் துவக்கத்திலே சங்கரன்கான் சக்கரமார்க்கருள் செய்தான்கான் தருணேந்து சேகரன்கான் தருணேந்து சேகரன்கான் தலைவன் தாழ்கான் என்று கூற, தருணேந்து சேகரன் என்ற சொல்லின் தாக்கம் சேந்தனாரின் இரண்டாவது, அதாவது 9ஆம் திருமுறையிலே சேந்தனாரின் 2வது பதிகத்திலே திருவாவடுதுறை திருப்பதிகத்திலே 3வது பாடலிலே கடைசி வரையில் தனக்கின்பன் ஆவடு தன்துறை தருணேந்து சேகரன் எண்ணுமே என்று குறிப்பிடுகிறார். அடுத்து 4வது பாடலின் முதல் வரியிலும் தருணேந்து சேகரனே என தொடங்குகிறார். தருண் கூட்டல் இந்து கூட்டல் சேகரன், தருண் கூட்டல் இந்து கூட்டல் சேகரன். தருண் என்றால் தருணம் அல்லது இளமை, இந்து என்றால் இந்திரன், இந்து என்றால் மன்னிக்கவும், இந்து என்றால் சந்திரன், சேகரன் என்றால் சேரப்பெற்றவன் அல்லது அணிந்திருப்பவன் என்று பொருளாகும். எனவே அப்பர் பெருமானின் தாக்கம் சேந்தனார் அருளிய திருவாவடுதுறை திருப்பதிகத்தில் இருப்பதை நம்மால் அறிய முடிகிறது. அடுத்ததாக கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை என்று தொடங்குகிறார் சேந்தனார் திருவேழிமிழலை பதிகத்தில். கற்றவர் என்ற சொல்லின் தாக்கமும் கனி என்ற சொல்லின் தாக்கமும் அப்பர் பெருமானின் பாடலில் உள்ளது. அதை இப்போது காணலாம். அப்பர் பெருமானின் 6வது பதிகத்தில் 6ஆம் திருமுறையில் 32வது பதிகத்தில் முதல் பாடலில் கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி என்று அருளியிருக்கிறார். அந்த தாக்கம் சேந்தனாரின் பாடலிலும் இருப்பதை நாம் பார்த்தோம். ஆனால் அதாவது கற்றவர்கள் உண்ணும் கனி என்று அப்பர் பெருமான் கூற, கற்றவர்கள் உண்ணும் கனி என்று இறைவனை இருவருமே கூறுகின்றனர். உண்ணுவது என்பது வாயில் இட்டு மென்று சுவைத்து வயிற்றுக்கு அனுப்புதல். ஆனால் சேந்தனார் பெருமானோ உண்டு சுவைத்து மென்று கொண்டிருக்க தயாராக இல்லை. நான் விழுங்கி விடுவேன் என்று கூறுகிறார். இதில் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், ஏற்கனவே ஒரு கனியை சுவைத்து உண்டதைத்தான் பின்னர் ஒரு முறை விழுங்க முடியும். எனவே முதலில் அப்பர் பெருமான் கற்றவர் உண்ணும் கனி என்கிறார். உண்டு அறிந்ததை மறுமுறை கற்றவர் விழுங்கும் கனியை என்று சேந்தனார் பின்னர் நடந்ததை கூறுகிறார். உண்டு சுவைத்ததின் தாக்கமே விழுங்குவது என்று இங்கு நமக்கு புரிகிறது. அடுத்ததாக அப்பர் பெருமான் அதே பதிகத்தில் 2ஆம் பாடலில் 5வது வரியில் அங்கணனே அமரர்கள்தம் ஆலமர அமரர்கள் தம் இறைவா போற்றி, அங்கணனே அமரர்கள் தம் இறைவா போற்றி என்று அப்பர் சுவாமிகள் கூறுகின்றார். இதன் தாக்கம் கருவூரார் சுவாமிகளின் 12வது பதிகமாகிய திருச்சாட்டியக்குடி பதிகத்திலே 5வது பாடலில் அங்கனா போற்றி, அமரனே போற்றி, அமரர்கள் தலைவனே போற்றி என்கிறார். மேலும் செங்கனக தனிக்குன்றே சிவனே போற்றி, செங்கனக தனிக்குன்றே சிவனே போற்றி என் அப்பர் பெருமான் கூற, கனகமே வெள்ளி குன்றமே என்று அதே 12வது பதிகத்தில் 6வது பாடலில் கூறுகிறார். 7வது பாடலில்
பவளக்குன்றமே என்று குறிப்பிடுகிறார். 7வது பாடலில் பவளக்குன்றமே என்றும் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக அப்பர் பெருமான் 6ஆம் திருமுறையில் 53வது பதிகமாகிய திருவீழிமிழலை பதிகத்தில் 3வது பாடலில் 5வது வரியில் வேரணிந்த கோலமுடைய வேடர் போலும், வேரணிந்த கோலமுடைய வேடர் போலும் என்று கூற, இதையே திருமாளிகை தேவர் திருமாளிகை தேவர் கோயில் பதிகத்திலே வேரணி புவன போகமே யோக வெள்ளமே மேருவில் வீரா என்று குறிப்பிட்டுள்ளார். வேரணியின் தாக்கத்தை உணர்வோம். இப்போது இந்த வேரணி என்று இருவருமே கூறியுள்ளனர். அதன் தாக்கத்தை உணர்வோம். வே என்றால் வெம்மை, வெப்பம், வேது. வே என்றால் மறைந்திருத்தல் என்றும் பொருள் உண்டு. மறைந்து தாக்குவதால் வேடன், மறைந்து பொருள் தருவதால் வேதம். நன்றாக இருக்கிறது அல்லவா? மறைந்து தாக்குவதால் வேடன், மறைந்து பொருள் தருவதால் வேதம். முதல் பொருள் வேறு என்று எடுத்துக்கொண்டால் வேறு வேறு வகையான அணிகலன்கள் அணைந்த வேடர், அதாவது சிரசிலே கங்கை, அத்துடன் பிறைச்சந்திரன், அத்துடன் பிஞகம், ஆமை, ஊமத்தம்பூ நாகம், கையிலே அக்னி, இப்படியாக பலவேறு அணிகலன்களை அணிந்து கொண்டு வேடராகவும் வந்த இறைவன் என்கிறார். வேர் அணிந்த என்பதை வேது கூட்டல் அணிந்த என்று எடுத்துக்கொண்டால் இது அடுத்ததாக உள்ள அர்த்தம். வெம்மையே அணிகலனாக எடுத்துக்கொண்டவர் என்றும் கூறலாம். இதையே திருமாளிகை தேவரும் வேரணிந்த புவன போகமே யோக வெள்ளமே மேருவில் வீரா என்று கூறுகிறார். வேறு வேறு அணியால் திகழும் புவனமே, இந்த புவனத்தில் போகமாகவும் யோகமாகவும் திகழும் இறைவனே என்று குறிப்பிட்டுள்ளார். அடுத்ததாக அப்பர் சுவாமிகள் தமது 6ஆம் திருமுறையில் 56வது திருக்கயிலாய பதிகத்தில் முதல் பாடலில் 4வது வரியிலும் 6வது பாடலில் 4வது வரியிலும் நீங்காதென்னுள்ள திருந்தாய் போற்றி, நீங்காதென்னுள்ளத்து இருந்தாய் போற்றி என்று போற்றிவிட்டு 5வது பாடல் 4வது வரியிலும் போகாதென்னுள்ளத்து இருந்தாய் போற்றி என்று கூறுகிறார். இது போன்றும் ஒரு கருத்தையே நம் கருவூர் தேவர் ராஜராஜேஸ்வர பதிகத்தில் பொற்றிருவடி என் குடிமுழுதாள புகுந்தன போந்தன இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அதாவது இறைவனின் திருவடிகள் என் குடி முழுவதும் ஆட்கொள்ளும் பொருட்டு என் நெஞ்சிலே புகுந்தன, அங்கிருந்து போகவில்லை என்று கூறுகிறார் நம் கருவூரார். இவ்வாறாக அப்பர் பெருமானின் தாக்கம் 9ஆம் திருமுறையில் உள்ள சில பதிகங்களில் நான் பார்த்துள்ளேன். இன்னும் அதிகமாக உள்ளது. இறுதியாக அப்பர் பெருமான் தமது 6ஆம் திருமுறை 58வது பதிகமான திருவலம்புர பதிகத்திலே 9வது பாடலில் என் கண்ணில் நின்றகலா வேடம் காட்டி என்று கூறுகிறார். என் கண்ணில் நின்றகலா வேடங்காட்டி என்று குறிப்பிடுகிறார். அதையே கருவூர் தேவர் தம் ராஜராஜேஸ்வர பதிகத்தில் நெற்றியிற்கண் என் கண்ணில் நின்றகலா, நெற்றியிற்கண் என் கண்ணில் நின்றகலா நெஞ்சில் அஞ்சிலம்பு அலைக்கும் என்று கூறுகிறார். இவ்வாறாக அப்பர் பெருமானின் தாக்கம் 9ஆம் திருமுறையில் சில பதிகங்களில் உள்ளதை என்னுடைய
சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் இங்கு பகிர்ந்துள்ளேன். இன்னும் பல பதிவுகள் உள்ளது. அதை நமக்கு சமயம் வரும்போது இறைவன் அருளால் வெளிவரும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி. திருச்சிற்றம்பலம்.